இந்த மாதிரி தண்ணி வரக்கூடிய ஓஸ்ல ஓட்டை விழுந்து தண்ணி நிறைய லீக் ஆச்சுன்னா அதை எப்படி நாமளே சரி செய்யறதுன்னு பாத்துரலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஓட்டை அடைக்க இன்சுலேஷன் டேப்பை சுத்தி அடைச்சிருக்காங்க. ஆனா ஓட்டை நல்லா பெருசா இருந்ததுனால 2-3 நாளே அதுலயும் லீக் ஆக ஆரம்பிச்சிட்டு. அதனால நம்ம இப்போ இதை கட் பண்ணி பெரிய பைப் எதுவும் ஜாயின் பண்ணாம குறைஞ்ச செலவுல சரி செஞ்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதுல இருக்க தண்ணி எல்லாம் வெளியே எடுத்துடலாம். அடுத்ததா இதுல இருக்க ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அடுத்ததான் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ரப்பர் டேப் வாங்கிருங்க. இது பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கடையில கிடைக்கும். இனி இதை 1.5 இன்ச் அகலத்துல தேவையான அளவு கட் பண்ணிருங்க. அடுத்ததா இதை வெறுமனையா சுற்றி எவ்வளவு அளவு வருதுன்னு பாருங்க. அந்த அளவுல இருந்து 1 இன்ச் கூடுதலா பசையை தடவி இதை கிழிச்சு ஒட்டிருங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஸ் ஒட்டக்கூடிய பசை வாங்கியிருக்கோம். அதாவது கல்யாண வீட்டுல கட் அவுட்லாம் ஒட்டுவாங்க அந்த பசை தான். உங்ககிட்ட இந்த பசை இல்லைன்னா ஹார்ட்வேர்ஸ் கடையில கேட்டாலே கிடைக்கும். இனி இதுல பசையை அப்ளை பண்ணி எல்லா இடத்துலயும் படுதவாறு தேய்ச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ஒட்டியிருந்த பசை காயறதுக்கு முன்னாடியே இந்த வாட்டர் ப்ரூஃப் ரப்பர் டேப்பை 2 பக்கமும் கிழிச்சு ஒட்டிடலாம். இதை சுத்தும் போது கொஞ்சமா இழுத்து சுத்துங்க. முழுவதும் சுத்தினதும் கொஞ்சமா மேல அழுத்தி விட்டுருங்க. அதே மாதிரி பழைய பிரஷ் வச்சு தேய்க்கும் போது இது சீக்கிரம் ஒட்டுறதுனால இந்த பிரஷும் ஒண்ணுக்கு ஒட்டி கல்லாயிருது. அதனால இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல கையை விட்டு ஒரு விரலால தேய்ச்சாலே எந்த பிரச்சனையும் வராது. இப்ப நம்ம மிச்சம் இருக்க ஓட்டையும் ஒட்டி அடைச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஓட்டை இருந்த எல்லா பகுதியும் ஒட்டியாச்சு. இனி மோட்டர் போட்டு எதுவும் லீக் ஆகுதான்னு பாத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட லீக் ஆகல. அதாவது நம்ம ஒட்டின ஓட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி உங்க வீட்டு ஓஸ்ல சின்னதா ஓட்டை இருந்தாலும் அதுக்கேற்ற சைஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணியும் ஈஸியா ஒட்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒட்டின ரப்பர் டேப் பலூன் மாதிரி ஊதி அதுல இருந்து லீக் ஆச்சுன்னா ஊதி லீக் ஆகுற பகுதியை ஒரு ஊசியால குத்தி கிழிச்சிருங்க. அடுத்ததா கிழிச்ச பகுதி முழுவதும் அதுக்கு ஏற்ற அளவுல வாட்டர் ப்ரூஃப் ரப்பர் டேப்பை கட் பண்ணி பசைய தடவி அந்த இடத்துல சுத்திருங்க. அதனால ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு புள்ளி கூட விடாம எல்லா இடத்துலயும் பசை அப்ளை பண்ணிட்டு ஒட்டுங்க. அப்படி ஒட்டினாதான் பெரிய ஓட்டையா இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட லீக் ஆகாது. அடுத்ததா இது மண்ணில் பட்டு உரசும் போது உரசி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இதுக்கு மேல 10 ரூபாய் மதிப்புள்ள இன்சுலேஷன் டேப்பை வாங்கி ஒட்டிடலாம். அந்த இன்சுலேஷன் டேப் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கிற மாதிரி வாங்கி ஒட்டுங்க. அடுத்தது அந்த டேப்பை ஒட்டுறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரமானதுனால அதை தொடச்சிட்டு ஒட்டிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா அருமையா ஒட்டியாச்சு. அடுத்ததா கடைசியா ஒரு நேரம் லீக் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். இப்ப பாருங்க கொஞ்சம் கூட லீக் ஆகல. அதே மாதிரி இதுல வார தண்ணி அடைச்சு அதிக பிரஷர்ல லீக் ஆகுதான்னு பாத்துடலாம். இப்ப பாருங்க அதிக பிரஷர் கொடுத்துமே லீக் ஆகல. அதே மாதிரி இந்த வாட்டர் ப்ரூஃப் ரப்பர் டேப்பை பசை இல்லாமலேயே ஒட்டலாமே நினைக்கலாம். அதனால நம்ம இப்போ பசை இல்லாம ஒட்டினா எப்படி இருக்கும்னு பாத்துடலாம். இப்ப நல்ல தொடச்ச இடத்துல பசை இல்லாமலே ஃபர்ஸ்ட் ஒட்டி காமிக்கிறேன். அடுத்ததா கொஞ்சம் தள்ளி பசையை போட்டு ஒட்டி காமிக்கிறேன். இனி இதை கொஞ்ச நேரம் காய விட்டுறலாம். இப்ப இந்த ரெண்டுலயும் பசை இல்லாம ஒட்டின இந்த வாட்டர் ப்ரூஃப் ரப்பர் டேப்பை ஊசியால குத்தி பிச்சு காமிக்கிறேன். என்ன ஆகுது நீங்களே பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஈஸியாவே பிஞ்சு வந்துட்டு. அதாவது இந்த வாட்டர் ப்ரூஃப் ரப்பர் டேப் டைரக்டா அந்த ஓஸ்ல சரியா ஒட்டாது. அடுத்தது அந்த பசையை பயன்படுத்தி ஒட்டின வாட்டர் ப்ரூஃப் ரப்பர் டேப்பை பிச்சு காமிக்கிறேன். என்ன ஆகுது நீங்களே பாருங்க. இப்ப இதை ஊசி வச்சு குத்தி பிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டியிருக்கதை பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த வாட்டர் ப்ரூஃப் ரப்பர் டேப்பை ஒண்ணுக்கு ஒட்டும் போது ஒரே பொருள் மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒட்டிரும். இப்ப இதை நான் கிழிச்சிட்டு ஒட்டுறேன். எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒட்டுதுன்னு நீங்களே பாருங்க.
இப்ப இதை ஒட்டின கொஞ்ச நேரத்துல ஒரே பொருள் மாதிரி ஒண்ணுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கிட்டு, அதனாலதான் இதுல பசையை தடவி ஒட்டும் போது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒட்டிடுது. அடுத்ததா ஓஸ்ல சீக்கிரம் ஓட்டவில்லை முக்கிய காரணம் என்னன்னா, இதை வெயிலே போட்டிருக்கிறது தான் காரணம். அதாவது எப்போதும் வெயிலே கிடக்கும் போது நாளாவ அதிக வெப்பத்தினால கல்லு மாதிரி ஹார்ட் ஆயிரும். இப்படி ஹார்டான ஓஸ் தெரியாம மடங்குச்சுன்னா இந்த மாதிரி வெடிப்பு விழுந்து தண்ணி லீக் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹார்டான ஓஸ்ல காலால மிதிச்சாலோ அல்லது வண்டி இந்த மாதிரி மேலே ஏத்தினாலோ இந்த மாதிரி டேமேஜ் ஆகி தண்ணி லீக் ஆகும். அதனால உங்க வீட்டுல உள்ள ஓஸ் டேமேஜ் ஆகாம அதிக நாள் உழைக்கணும்னா இந்த ஓஸை பயன்படுத்தி தண்ணி பாய்ச்சதும் வெயில் படாதவாறு நிழல்ல போட்டுருங்க.